الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. أو كما قال عليه الصلاة والسلام. அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழும் புரட்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை வலுவாது தழுவாது பற்றி பிடித்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அவர்களின் மீதும், இன்னும் இந்த மஜ்லிஸிற்கு வருகை தர இருக்கின்ற நல்லடியார்களின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நீதி நிறைவேற்றுமாக என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் மிகவும் ஒரு சிறப்பான மாதத்தில், ஒரு சிறப்பான நாளில், ஒரு சிறப்பான இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்ததற்கு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, உம்மை இந்த அகிலத்திற்கு அருள் கொடையாக அனுப்பியிருக்கின்றேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதே பாணியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் எவரேனும் உங்கள் பெற்றோர், உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் மனிதர்கள் அத்தனை பேர்களையும் விட நான் உங்களுக்கு மிகவும் பிரியமானவனாக இல்லாதவரை நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றனர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்று ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்ற ஒரு ஜும்ஆ தினத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி குத்பா ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அங்கு அவர்கள் அழுது கொண்டு வருகின்றார்கள். தன்னுடைய பேர குழந்தை அழுவதை பார்த்துவிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி ஹசன் ரலியல்லாஹு தஆலா அங்கு அவர்களை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டு மிம்பரில் ஏறி மறுபடியும் பிரசங்கம் பண்ண ஆரம்பம் செய்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளின் மீது எந்த அளவுக்கு பாசம் காட்டினார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். அது மட்டுமா என்று சொன்னோம் என்று சொன்னால், யார் யார் மீதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாசத்தை காட்டினார்கள், தன்னுடைய கருணையை காட்டினார்கள் என்று எதிர்பார்க்க நாம் கடமைப்பட்டோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் சேர்ந்த சஹாபாக்களும் ஒரு பிரயாண வேலையாக வெளியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற தருணத்தில் வழியில் ஒரு நாய் ஒன்று குட்டியிட்டு அங்கே தன்னுடைய குட்டிகளுக்கு பாலூட்டி கொண்டிருக்கின்றது. அந்த தாய் நாய். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துவிட்டு கடந்து சென்று விடுகின்றார்கள். பின்னே வருகின்ற சஹாபாக்கள் அந்த நாயை துன்புறுத்துவதற்காக முயல்கின்றார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சஹாபாக்களை பார்த்து, அதற்கு நீங்கள் தொல்லை கொடுக்காதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கண்டிக்கிறார்கள். ஏனென்றால் சஹாபாக்கள் அந்த நாயை வம்பளிக்கலாம் என்று அவர்களிடத்திலே உரை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நாயிடத்திலும் கருணையை காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டுமா என்று கேட்டால், அந்த இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைல் இப்னு சுராகா என்று அழைக்கக்கூடிய ஒரு சஹாபியை அழைத்து, நீங்கள் இந்த குட்டிக்கு அருகிலே நின்று கொள்ளுங்கள், இந்த நாய்க்கு அருகிலே நின்று கொள்ளுங்கள், வேறு யாராவது இவர்களுக்கு இந்த நாய்க்கு துன்பம் கொடுத்து விடுவார்கள் என்று எண்ணி அந்த நாய்க்கும் காவல் போட்டதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயை காவலுக்கு போட்டு நீங்கள் கண்டிருப்பீர்கள். நாய்க்கே காவல் போட்டது யார் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நாயகத்தினுடைய தன்மை இருந்ததை நாம் எண்ணி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு புகார் ஒன்று வருகின்றது. என்னவென்றால், ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு பணக்கார சஹாபி, அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு ஏழை சஹாபி வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அந்த செல்வந்தராக இருக்கக்கூடிய அந்த செல்வந்தனுடைய வீட்டுக்கு அருகில் 2 பேரித்த மரங்கள் வளர்கின்றது. அந்த பேரித்த மரத்தில் இருந்து 2 கனிகள் அந்த ஏழையினுடைய வீட்டின் வாசலில் விழுந்து விடுகின்றன. அந்த ஏழை சஹாபியின் மகனார் என்ன செய்து விடுகின்றார்? அந்த பேரித்தம்பளத்தை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டு விடுகின்றார். இதை பார்த்த அந்த செல்வந்தர் அந்த சிறுவன் வாயை பிடித்து, அந்த சிறுவனை பிடித்து தன்னுடைய கையை அந்த சிறுவனின் வாயுக்குள் விட்டு அந்த பேரித்தம்பளத்தை எடுத்து கீழே போடுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வாறு போடுகின்ற பொழுது இந்த செல்வந்தனுடைய கை அவர்களுடைய வாயில் பட்டு வாய் கிழிந்து ரத்தம் முடிகின்றது. இந்த சிறுவனை அழைத்துக் கொண்டு அந்த ஏழை சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீதி கேட்பதற்காக போகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அவ்வாறு நியாயம் கேட்பதற்காக அந்த ஏழை சஹாபி அவர்கள் அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த சஹாபி கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், அது அவர்களுடைய தோட்டத்தில் விழுந்த பேரிச்சம்பழம், அதை எடுப்பதில் ஒன்றும் தவறில்லை, அதை எடுப்பதில் ஒன்றும் குற்றமில்லை, மாறாக என்னுடைய மகனுடைய வாய் கிழிந்து விட்டது, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சஹாபி கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செல்வந்தரான இருக்கக்கூடிய சஹாபியை அழைத்து கூறுகின்றார், அதாவது நீங்கள் செல்வந்தராக இருக்கின்றீர்கள், மிகவும் செல்வத்துடன் இருக்கின்றீர்கள், ஆகையால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய 2 மரத்தில், அதாவது உங்களுக்கு அதிகமான மரங்கள் இருக்கின்றது, வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த 2 மரத்தில் ஒரு மரத்தை அந்த ஏழை சஹாபிக்கு கொடுத்து விடுங்கள், அதன் மூலம் அவர்களுடைய வாழ்வை கழித்துக் கொள்வார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். அதற்கு அந்த சஹாபி கூறுகின்றார், யா ரசூலுல்லாஹ், என் இறைவனின் மீது ஆணையாக நான் அந்த மரத்தை கொடுக்க மாட்டேன், என் இறைவனின் மீது ஆணையாக நான் அந்த மரத்தை கொடுக்க மாட்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பதில் கூறுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் மாறிவிட்டது. அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அத்தனை பேர்களுக்கும் முகம் மாறிவிடுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமுறையில் கேட்கின்றார்கள், நீங்கள் இந்த ஒரு மரத்தை நீங்கள் அந்த சஹாபிக்கு கொடுத்து விட்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரத்தை தருகின்றேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், என் இறைவனின் மீது ஆணையாக கண்டிப்பாக நான் அந்த மரத்தை கொடுக்க மாட்டேன் என்று மீண்டும் அந்த சஹாபி கூறுகின்றார். அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய முகமும் மாறுகின்றது. அருகில் இருந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த சஹாபியிடம் சென்று இதை பேசிவிட்டு வரட்டுமா? நான் அந்த சஹாபியிடம் சென்று நான் பேசிவிட்டு வரட்டுமா? அந்த மரத்தை எப்படியாவது வாங்கிவிட்டு வருகின்றேன் என்று கூறுகின்றார்.
சரி சென்று வாருங்கள் என்கின்ற பொழுது அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த செல்வந்தராக இருக்கக்கூடிய சஹாபியை அழைத்து வீண் பேசுகின்றார். என்னவென்றால், என்னிடத்தில் அதிகமான பேரித்த மரங்கள் இருக்கின்றது, அதிலிருந்து உனக்கு 10 மரத்தை கொடுத்து விடுகின்றேன், அதிலிருந்து நான் 10 மரத்தை கொடுத்து விடுகின்றேன், அந்த ஒரு மரத்தை அந்த ஏழை சஹாபிக்கு கொடுத்து விடலாமே என்று கூறுகின்றார். அப்பொழுது ஒரு மனிதன் இறங்கி வருவதை கண்டுவிட்டால் இந்த உலகத்திலும் மனிதர்கள் மாறிவிடுவார்கள். அந்த சஹாபி இறங்கி வருவதை பார்த்துவிட்டு அந்த செல்வந்தர் இன்னும் அவரிடத்தில் இருந்து எதை வேண்டாலும் வாங்கலாம் என்ற எண்ணத்தில் கொடுப்பதற்கு மறுத்துவிடுகிறார். அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிறுத்திவிடவில்லை. என்னிடத்தில் இருக்கின்ற மரங்களில் 100 மரங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன், அந்த ஒரு மரத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுதும் அந்த சஹாபி கொடுப்பதற்கு முன்வரவில்லை. சுப்ஹானல்லாஹ். மறுபடியும் கேட்கின்றார்கள், அதாவது என்னிடத்தில் இருக்கக்கூடிய 1000 மரங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன், அந்த மரத்தை ஒரு மரத்தை தருகின்றீர்களா என்கின்ற பொழுது சரி எடுத்துக் கொள்ளுங்கள் என்கின்றார்கள். இந்த ஒரு மரத்துக்கு பகரமாக 1000 மரத்தை கொடுத்துவிட்டு அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு மரத்தை நான் வாங்கி கொடுத்து விட்டேன், அதற்கு பகரமாக அந்த ஒரு மரத்துக்கு பகரமாக நீங்கள் கூறினீர்கள் அல்லவா, அந்த சொர்க்கத்தில் ஒரு மரம் உங்களுக்கு தருகின்றேன் என்று கூறினீர்கள் அல்லவா, அந்த ஒரு மரத்தை எனக்கு தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ தஹ்தாவே, அந்த ஒரு மரமும் உனக்குத்தான் என்று கூறிவிடுகின்றார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அபூ தஹ்தாவே, நான் ஒரு மரம் என்று குறிப்பிட்டேன், அந்த மரத்தினுடைய அளவு என்ன அளவு இருக்கும், அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்பதை நீர் அறிவீரா என்று கேட்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், அந்த மரத்தை நான் தெரிந்து கொள்ள முடியுமா என்று அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள், அந்த குதிரை 500 ஆண்டுகள் ஓடுகின்றது, அந்த மரத்தினுடைய இடத்திலிருந்து 500 ஆண்டுகள் ஓடினாலும் அந்த மரத்தினுடைய நிழல் முடிந்து விடாது, அந்த அளவுக்கு ஒரு மரத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நாயகமே, அந்த மரம் மட்டும்தான் எனக்கு சொந்தமா அல்லது சொர்க்கமும் எனக்கு சொந்தமா என்று கேட்கின்ற பொழுது, அபூ தஹ்தாவே, சொர்க்கமும் உங்களுக்கு சொந்தமானது என்று இன்பச் செய்தியை கூறினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய செயல் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கருதுகிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையில் இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்கின்றார்கள் என்று சொன்னால் அதை செய்து முடிப்பதில் நாயகம் சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக, ஒரு மிகவும் சந்தோஷமான விஷயமாக எடுத்துக்கொண்டது. அவ்வாறே வாழ்ந்து கொண்டிருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய ஜியாரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்புகின்றார். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வீட்டிற்கு வருகின்றார்கள். ஆயிஷாவே, ஆயிஷாவே, ஆயிஷாவே என்று கூப்பிடுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது, எனக்கு தலை வலிக்கின்றது, ஆயிஷாவே, எனக்கு தலை வலிக்கின்றது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தலைவலிக்கு தேவையான மருந்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். தலைவலிக்கு தேவையான மருந்தை தடவி இருக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், ஆயிஷாவே, எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தலைவலி உனக்கு வந்திருந்தால், உனக்கு இந்த தலைவலி உடம்பு சரியில்லாமல் மாறி நீங்கள் மௌத்தாகி இருந்தால் உங்களுக்கு நான் தொழுகை வைத்து ஜனாசா நடத்தி இருப்பேன் என்று கூறுகின்றார்கள். அதற்கு ஆயிஷா நாயகி கூறுகின்றார்கள்,
யா ரசூலல்லாஹ், நான் இறந்த பின்பு இன்னும் ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றீர்களா என்று கிண்டலாக சொல்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது, தன்னுடைய காலம் முடிய போகிறது, தன்னுடைய காலம் இந்த அகிலத்தில் முடிய போகின்றது என்பதை தெரிந்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கூறுகின்றார்கள். இன்னும் அதிகமாகின்றது. எந்த அளவுக்கு என்றால், தலைவலி பொறுக்க முடியாமல் அந்த தலைவலி அவர்களுக்கு காய்ச்சலாக மாறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு மிகவும் உடம்புகள் எல்லாம் பயங்கரமாக கொதிக்கும். அதை பார்ப்பதற்காக உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடன் சேர்ந்த ஒரு சஹாபியும் வருகின்றார்கள். எந்த அளவுக்கு காய்ச்சல் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை உடுத்தி அதற்கு மேல் ஒரு போர்வையை இட்டு படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சஹாபி அந்த போர்வையை தொட்டு பார்க்கின்றார்கள், கொதிக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சஹாபி துஆ கேட்கின்றார், யா அல்லாஹ், என்னுடைய ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதனையை எனக்கு கொடுத்து விடு, என்னுடைய ரசூலை நீ விட்டு விடு என்று அந்த சஹாபி துஆ கேட்கின்றார்கள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, தலைவலி கூடுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தலைவலிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மருத்துவரை அணுகி மருந்தை வாங்கி கொண்டு வருகிறார். மருந்தை வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உம்மு சல்மாவே, அந்த மருந்து எனக்கு தேவையில்லை, என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற சஹாபாக்களுக்கு அந்த மருந்தை கொடுங்கள். ஏனென்றால் எனக்கு மருந்து என் நோய்தான், என்னுடைய நோய்க்கு மருந்து இந்த நோய்தான் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். பிறகு அந்த சஹாபாக்களுக்கு அந்த மருந்தை கொடுக்கப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவலி அதிகமாகி என்ன நடந்தது என்று சொன்னால், கையில் இருந்த ஒரு துண்டை எடுத்து தலைவலியை பொறுக்க முடியாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை கட்டுகின்றனர். கண்ணியத்திற்குரியவர்களே, உபைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூக்கு மேடையில் அனுப்புகின்ற பொழுது அந்த நயவஞ்சகர்கள் அந்த சஹாபியை தூக்கில் இடும் பொழுது கேட்கின்றார்கள், உபைதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு அவதூறை கட்டிவிடும், நாயகம் நபி அவர்கள் பொய்யர்கள் என்று ஒரு வார்த்தையை நீ கூறிவிடு, உன்னை இந்த தூக்கு மேடையில் இருந்து இறக்கி விடுகின்றேன் அந்த நயவஞ்சர்கள் கூறுகின்ற பொழுது ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், என் நபியின் மீது, என் நபியின் மேனியின் மீது ஒரு முள் தைப்பதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன், என் நபியின் காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன், அப்படி இருக்க என்னுடைய நபியை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா கூறி தன் தலையை போனாலும் பரவாயில்லை என்று தூக்கு மேடையில் ஏறிய அந்த சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில் துணியை கட்டுகின்ற பொழுது அழுகின்றனர். அங்கு இருக்கக்கூடிய அத்தனை சஹாபாக்களும் கண்ணீர் விடுகின்றார்கள். என்னுடைய நபிக்கா இந்த அளவுக்கு ஒரு சோதனை, யா அல்லாஹ், இந்த சோதனையை எனக்கு கொடுத்து விடு, யா அல்லாஹ், என் நபியை நிம்மதியாக விட்டுவிடு, இந்த சோதனை, இந்த வேதனை அத்தனையும் எனக்கு கொடுத்து விடு என்று அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அழுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இது போன்று நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களால் எழுந்து தொழக்கூட முடியாத அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கின்றார்கள். ஆயிஷா நாயகி வீட்டில் இஷாவுக்கு பாங்கு சத்தம் கேட்கின்றது. இஷாவினுடைய தொழுகைக்காக சஹாபாக்கள் அந்த பள்ளிவாசலிலே அமர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்க வரமாட்டார்களா என்ற எண்ணத்தில் திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கத்தில் இருந்து விழிக்கின்றனர். விழித்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், தொழுகைக்கு நேரம் வந்துவிட்டதா ஆயிஷா என்று கேட்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக அத்தனை பேர்களும் காத்திருக்கின்றார்கள் என்று ஆயிஷா நாயகி கூறுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்துவிட்டு கிளம்புவதற்காக ஒது செய்து விட்டார்கள். மயக்கப்பட்டு கீழே விழுந்து
சிறிது நேரம் கழித்து மறுபடியும் ஆயிஷாவே தொழுகை முடிந்து விட்டதா என்று கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக சஹாபாக்கள் காத்திருக்கின்றார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்ற பொழுது மறுபடியும் உதவி செய்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புகின்றார்கள். மயக்கப்பட்டு கீழே ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 5 முறை உதவி செய்கிறார்கள். 5 முறையும் மயக்கி கீழே விழுந்து விடுகின்றார்கள். பிறகு சொல்கின்றார்கள், அபூபக்கரை தொழுக வைத்து சொல்லுங்கள் என்று கட்டளை. கண்ணியத்திற்குரியவர்களே, அன்று இரவு இதே போன்று கழிகின்றன. மறுநாள் காலை சுபகுடைய வேளையிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து இருவரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையை பிடித்து இரு தோள்களிலும் போட்டுக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழுத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்கின்றனர். கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்ற பொழுது அவர்கள் கால் விரல் தரையில் பட்டு கோடு போட்டுக் கொண்டே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்து நின்று தொழுகை வைக்க முடியவில்லை. அமர்ந்த நிலையில் சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றி விடுகின்றார்கள். தொழுகையை முடித்த பிறகு மிம்பரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கின்றார். என்ன உபதேசம் என்று சொன்னால், இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் நான் ஏதாவது கடன் வாங்கி இருக்கின்றேனா, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்காவது நான் கடன் பாக்கி இருக்கின்றதா என்று கேட்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு சஹாபி எழுந்து வந்து கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்னிடத்தில் நீங்கள் 3 திர்ஹமை வாங்கினீர்கள் என்று கூறி காட்டுகின்றார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த ஒரு சஹாபியை அழைத்து இந்த கடனை நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். அதே இடத்தில் கேட்கின்றார்கள், வேற யாருக்கும் நான் உங்களுக்கு அநீதமோ அல்லது தீங்கோ இழைத்திருக்கேனா என்று கேட்கின்ற பொழுது ஒரு பெண்மணி அங்கிருந்து ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது, என்னுடைய குடும்பம் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றது, எனக்காக துஆ செய்யுங்கள் என்று ஒரு பெண்மணி வந்து அழுகிறார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரு சஹாபாக்களை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அழைத்து என்னை தூக்கி சஜ்தாவில் அமர்த்துங்கள் என்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவில் அமர்ந்து அந்த பெண்மணிக்காக துஆ செய்தார்கள். துஆ செய்துவிட்டு மறுபடியும் மிம்பரில் ஏறி அமர்ந்து கொண்டு கூறுகின்றார்கள், இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் ஏதாவது அநீதம் செய்து விட்டேனா என்கின்ற பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சஹாபி எழுகின்றார். உட்கார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு ஒரு அநீதம் செய்து விட்டீர்கள், என்னவென்று கேட்கின்ற பொழுது ஒரு நாள் என்னை நீங்கள் அடித்து விட்டீர்கள் என்று கூறுகின்றார். இந்த சம்பவத்தை அத்தனை பேரும் கேள்விப்பட்டீர்கள். அவ்வாறு அந்த அடிப்பதற்கு பகரமாக நான் உங்களை மறுபடியும் அடிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். எத்தனை நாள் இருக்கின்றது? ரசூலுல்லாஹ் மரணமாகுவதற்கு 3 நாளைக்கு முன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் திகைத்து விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உக்காசாவே நீ அடித்துக்கொள் என்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை தனிமையில் இருக்கும் போது அடித்தீர்கள் என்றவுடன் அவரை தனிமையில் அமர்த்தப்படுகின்றது. உக்காசா கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை அடிக்கின்ற பொழுது நான் சட்டை இல்லாமல் இருந்தேன் யா ரசூலல்லாஹ் என்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை களையப்படுகின்றது. அப்பொழுது உக்காசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகத்தை கட்டிப்பிடித்து அழுகின்றார்கள். அந்த நுபுவத்தை முத்தமிட்டு அழுகின்றார்கள். நாயகமே, என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுடைய மேனியுடன் என்னுடைய மேனி சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் இவ்வாறு கூறினேன் என்று சுப செய்தியை கூறுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் துஆ செய்கின்றார்கள். உக்காசாவே, உனக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது, என்னுடைய மேனியுடன் உன்னுடைய மேனி சேர்ந்ததால் உனக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று அந்த நேரத்திலும் துஆ செய்தார்கள் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா நாயகி வீட்டிற்கு அழைத்து விடப்படுகின்றது.
நாயகத்திற்கு கடுமையான தலைவலி, காய்ச்சல் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, மனம் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த தருணத்தில் பாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை செய்கின்றனர். நாயகத்தை பார்த்து பாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடுகின்றது. எப்பொழுது பாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று வரவேற்பார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லையே என்று கவலைப்படுகின்றார். நாயகம் எழுந்திருக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவதை பார்த்த பாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஓரமாக நின்று அழுது கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பாத்திமாவை அழைக்கின்றார்கள். பாத்திமாவே, அருகில் வாருங்கள், உங்களுடைய காதை என்னுடைய காதுடன் சேர்த்து வையுங்கள் என்று கூறுகின்றார்கள். சேர்த்து வைத்ததற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சிறிது உரையாற்றலாடி, அத்துடன் அவர்கள் அழுகையை நிறுத்திவிட்டு அங்கிருந்து சென்று விடுகின்றனர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை ஆயிஷா நாயகி 2 மாதம் கழித்ததற்கு பிறகு பாத்திமா நாயகி, அதாவது ரசூலுல்லாஹி வஃபாத்திற்கு பிறகு பாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஆயிஷா நாயகி கேட்கின்றார். அன்று நாயகம் உங்களை அழைத்து ஒரு விஷயத்தை கூறினார்கள், நீங்கள் அழுகாமல் சென்று விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது பாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மகளே அழுகாதே, மகளே நீ அழுகாதே, என்னுடைய சமுதாயத்தில் என்னை வந்து பார்ப்பதற்கு முதலில் நீதான் வருவாய், அதாவது இந்த கூட்டத்தில் எனக்கு பிறகு நீதான் வஃபாத்தாகுவாய் என்ற விஷயத்தை என் காதில் சொன்னார்கள். என் அழுகையை நான் நிறுத்திவிட்டேன் என்று பாத்திமா நாயகி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்றிலிருந்து 8 மாதம் கழித்ததற்கு பிறகு பாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்தனர். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று அவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வலியில் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய மனைவி, மற்றொரு மனைவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்க்கின்றார். பார்த்துவிட்டு ரூமுக்குள் சென்று கதவை பூட்டிவிட்டு சிறிது நேரம் கழித்து வருகின்றனர். அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். சிறிது நேரம் கழித்து மறுபடியும் வந்து நாயகத்தை பார்த்து அழுகின்றார். அழுதுவிட்டு ரூமுக்குள் சென்று விடுகின்றார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா 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 என்று சத்தமிடுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன என்று கேட்கின்ற பொழுது வேண்டாம் வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உள்ளே சென்ற அந்த மனைவி உங்களுக்காக உங்களுடைய நிலைமையை பார்த்துவிட்டு உங்களை பார்த்து கவலைப்பட்டு விட்டு அறையில் சென்று 2 ரக்காயத்து தொழுகின்றார். தொழுதுவிட்டு, யா அல்லாஹ், என்னுடைய நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதனையை எனக்கு கொடுத்து விடு, என்னை மரணித்து விடு, என் நபியை விட்டுவிடு என்று துஆ கேட்கின்றார்கள். துஆ கேட்டு முடித்தவுடன் நாயகத்தை வந்து பார்க்கின்றார்கள். நாயகத்துக்கு இன்னும் உடம்பு சரியாகவில்லையா என்ற எண்ணத்தில் மறுபடியும் அறைக்குள் சென்று தொழுகின்றார்கள். இதே போன்றே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாம் அத்தனை பேர்களும் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உம்மத்துக்காக மட்டும் கவலைப்பட வேண்டும். ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் தொழுவதையும் நீங்கள் அழுவதையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே கூறிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுதும் இந்த உம்மத்தின் மீது மட்டும்தான் கவலையோடு இருக்கும். அவ்வாறு ஆயிஷா நாயகியினுடைய மடியிலே படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ரூஹை வாங்குவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகை வருகின்றது. அதைத் தொடர்ந்து அத்தனை மலக்குமார்களும் வருகின்றார்கள். அதில் புதிதாக இஸ்மாயில் என்று அழைக்கக்கூடிய ஒரு மலக்கும் வருகின்றார். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நபியே, உங்களை பார்ப்பதற்காக இந்த இஸ்மாயில் என்று கூறக்கூடிய இந்த மலக்கு அவரை படைத்ததில் இருந்து இறைவனிடத்திலே மன்றாடுகிறார், என்னுடைய ஹபீபை நான் முஹம்மதை பார்க்க வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டே இருந்தார். இப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தார், உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார் என்று கூறுகின்ற பொழுது இஸ்மாயில் மலக்கு என்பவர் அழுகின்றார். தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். வந்த வானவர்கள் அத்தனை பேரும் அழுகின்றார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், நபியே, நான் இதற்கு முன்னால் யாரிடமும் கேட்டதில்லை, நபியே, நான் இதற்கு முன்னால் யாரிடத்திலும் நான் அனுமதி கேட்டதில்லை, உங்களிடத்திலே கேட்கின்றேன், உங்களுடைய ரூஹை நான் வாங்கிக் கொள்ளவா?
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கப்படுகின்றது. உங்களுடைய ரூஹை நான் வாங்கிக் கொள்ளவா என்று அனுமதி கேட்கப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை பறிக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா நாயகியினுடைய மடியிலே தலை வைத்து படுத்திருக்கின்றார்கள். ஆயிஷா நாயகியால் தாங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு வேதனை கொடுக்கப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், இது போன்றுதான் என்னுடைய உம்மத்துக்கும் இருக்குமா அல்லது இதைவிட கடுமையாக இருக்குமா என்று கேட்கின்ற பொழுது, நபியே, இந்த அகிலத்திலேயே உனக்கு மட்டும்தான் நான் இலகுவாக ரூஹை வாங்குகிறேன் என்கிறார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு வாங்கக்கூடிய இதுவே என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய உம்மத்துகள் எப்படி இந்த வேதனையை தாங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலை அழைத்து, நீங்கள் சென்று அல்லாஹ்விடத்தில் கூடி வாருங்கள், என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை வேதனைகளையும் என் ஒருவனுக்கு கொடுத்து விடுங்கள், என் உம்மத்தை உருவாகின்ற பொழுது இலகுவாக வாக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். இதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் வாக்கு கொடுக்கின்றான், உன்னுடைய உம்மத்திற்கு நான் மிகவும் எளிமையான முறையில் ரூஹை வாங்குகிறேன் என்று கட்டளையை பிறப்பித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் இந்த மண்ணை விட்டு பிரியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் மொழி பிதுங்கி தெரிகின்றார்கள். அந்த அளவுக்கு உலகமே இருண்ட நாளாக ஆகிவிட்டது. இந்த செய்தியை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கு அவர்கள் கூறுகின்றார்கள், என் நபி இறந்ததாக யாராவது என்னிடத்தில் கூறினால் அவர்களை நான் வெட்டி விடுவேன் என்று கூறினார்கள் என்று சொன்னால், நாயகத்தின் மீது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பாசம் வைத்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்நேரமும் இந்த உம்மத்திற்காகவே வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய ரூஹை வாங்குகின்ற பொழுது யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று இந்த உம்மத்திற்காக மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த உத்தம நபியின் மீது, அந்த உத்தம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மௌலூத் ஓதுவது தடை என்று சிலர் கூறிக்கொண்டு தெரியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நாயகத்தின் மீது மௌலூத் ஓதுவதின் மூலமாக, அப்படிப்பட்ட நாயகத்தின் மீது புகழாரம் சூட்டுவதின் மூலமாக நரகம் கிடைக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நரகத்தை நான் தாராளமாக இருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இந்த மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எந்த அளவுக்கு ஸலவாத் ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதும். நேரம் கிடைக்கின்ற பொழுது, தூங்குகின்ற பொழுது, விழிக்கின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது, எல்லா நேரத்திலும் நாயகத்திற்காக ஸலவாத்தை ஓதுங்கள். அதனுடைய பலன் நாயகத்துக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இதே கூட்டத்தை நாயகத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.